ஏதோ சின்ன பாவம் மாதிரி தான், ஏதோ பொய் சொல்ற மாதிரி புறம் சொல்ற மாதிரி தான் தொழுகையை விடக்கூடிய பாவம் இல்லை என்பிருக்கிறவர்களே. தொழுகையை விடுவது குஃபர், தொழுகையை விடுவது அல்லாஹ்வை மறுப்பதற்கு சமம். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக, முனாஃபிக்குகளுக்கு சிரமம் உள்ள தொழுகை என்றால் அது ஸலாத்துல் ஃபஜ்ரும் ஸலாத்துல் இஷாவும். இது முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமமான தொழுகையாகும். வலவ் يعلمون ما فيهما لاتوهما ولو حبوا. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதனுடைய நன்மைகள் உங்களுக்கு தெரிந்தால், ஃபஜ்ருக்கும் ஐஷாவிற்கும் ஜமாஅத்துடன் தொழுவதுடைய நன்மையை நீங்கள் அறிந்தால், நீங்கள் தவண்டாவது தொழுகையை நிறைவேற்ற வருவீர்கள். சுப்ஹானல்லாஹ். நான் எண்ணுகிறேன், தொழுகையை ஒருவரை தொழ வைக்க சொல்லிவிட்டு சில மக்களை அழைத்துக் கொண்டு எவர்கள் ஜமாஅத்தை தொழாமல் வீடுகளிலே தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிப்பதற்கு நான் நாடுகிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யார் ஜமாஅத்தை தொழாமல் வீடுகளிலே தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் நெருப்பால் எரிக்க தகுதியானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களையும் குழந்தைகளையும் கருத்தில் கொண்டு அவர்கள் வீடு